ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷதமாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இந்த நாளில் கூட சேஷதமாக எப்படி போதிக்க வேண்டும், எப்படி போதிக்க கூடாது, how to teach, how how not to the teach, எப்படி போதிக்க வேண்டும், எப்படி போதிக்க கூடாது. எனக்கு அருமையான தேவ ஊழியர்களாகி உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மீண்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். How to preach, how not to preach. எப்படி போதிக்க வேண்டும், எப்படி போதிக்க கூடாது, எப்படி பிரசங்கிக்க வேண்டும், எப்படி பிரசங்கிக்க கூடாது, எப்படி போதனை செய்ய வேண்டும், எப்படி போதனை செய்யக்கூடாது என்பது குறித்து நல்ல அருமையான ஒரு ஒரு தலைப்பு, ஒரு டாபிக், நல்ல அருமையான ஒரு செய்தி. எனவே உங்கள் எல்லாருக்கும் அறிந்தது தான், தேவதாசலாகி நம்ம எல்லாருக்கும் அறிந்ததான். ஆனால் சில பேர் அறியாமல் புரியாமல் செயல்படுகிறவர்களுக்கு நிச்சயமாகவே இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் கற்றவர்கள், தேர்ந்தவர்கள், நீங்கள் அருமையாக 100,000 பேருக்கு போதிக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. பட் ஞாபகப்படுத்துகிறேன் அல்லது நினைவுபடுத்துகிறேன், அல்லது சிலர் புரியாதவர்களுக்கு இது புரியும்படியாக கூட உதவி செய்யும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நிற்கிறவனாக இருக்கிறேன். எனக்கு அருமையானவில்லை, எப்படி போதிக்க வேண்டும், எப்படி போதிக்க கூடாது என்பது குறித்து அருமையான ஒரு நல்ல ஒரு செய்தியாக நிச்சயமாகவே நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் கேட்டால் நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் கேட்டால் பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரிப்பீர்கள். நீங்கள் அந்த செய்தியை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். ஏனென்றால் அந்த அளவில் பெரிய பெரிய காலேஜுங்களில் போதிக்கக்கூடிய ஒரு போதனையாக, அல்லது ட்ரைனிங் எடுக்கிற ஒரு ட்ரைனிங்காக, அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்கிற பாடங்களாக, பிதாவாகி தேவன் வேதத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிற பாடங்களாகவே இருக்கிறது என்பது குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். ஆகவே இது பிரசங்க கலை என்று சொல்வார்கள். இந்த பிரசங்க கலை சில பைபிள் காலேஜுகள் 6 மாதங்களாக அல்லது 1 வருடங்களாக அல்லது 3 மாதங்களாக நடத்துவார்கள். ஊழியர்களுக்காக மட்டும் அவர்கள் எப்படி பிரசங்கிக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது என்பது குறித்து அருமையான செய்திகளை, அந்த எப்படி அதை சேகரித்து நாம் பிரசங்கிப்பது என்பது குறித்து நிச்சயமாகவே நல்ல ஒரு அருமையான லெசன் கேட்கக்கூடியவைகள். ஆகவே ஒரு தேவ ஊழியர்கள் அருமையாக ஒரு ஹோட்டல் சர்வ மாதிரி, அந்த ஹோட்டலில் பலவிதமான ஆகாரங்கள் இருக்கும். அந்த எல்லா ஆகாரத்தையும் நம்ம விருப்பமானபடி அவர்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன வேணுமோ அந்த மெனுவை படித்து பார்த்து ஆர்டர் கொடுக்கும் பொழுது அதை நாம் கொடுத்தா தான் சாப்பிடுவார்கள். ஆவணமாகவே ஊழியத்தின் பாதைகளில் சபையில் எங்கே எப்படி பேச வேண்டும், ரேடியோவில் எப்படி பேச வேண்டும், டிவியில் எப்படி பேச வேண்டும், ஆன்லைனில் எப்படி பேச வேண்டும், ஃபேஸ்புக்கில் எப்படி பேச வேண்டும், யூடியூபில் எப்படி பேச வேண்டும், தெரு பிரசங்கம் எப்படி பேச வேண்டும், குடும்ப பிரசங்கம் எப்படி பேச வேண்டும், ஒரு நபருக்கு எப்படி பேச வேண்டும், அநேக கூட்டத்தில் எப்படி பேச வேண்டும், பப்ளிக் மீட்டிங்கில் எப்படி பேச வேண்டும், இப்படி கல்யாணம் செய்தியில் எப்படி பேச வேண்டும், சிறு பிள்ளைகளுக்கு எப்படி பேச வேண்டும், முதியோர்களுக்கு எப்படி பேச வேண்டும், இளைஞர்களுக்கு எப்படி பேச வேண்டும், அந்த வாலிபனுக்கு எதை சொல்ல வேண்டும், இந்த சிறு குழந்தைங்களுக்கு என்ன 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 எந்த வார்த்தைகளை சொல்லுவது, அப்படியாக திருமண நாட்களிலும் அந்த பிள்ளை பேரு சீமந்த நாட்களிலும் இப்படிப்பட்டதான ஒவ்வொரு ஜப கூட்டங்களில, ஒவ்வொரு கல்யாணம் நாள் அந்த நாட்களில, அருமையாக எனக்கு அருமையானவர்கள பிறந்த நாள், இப்படிப்பட்ட கூட்டங்களில் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது என்பது குறித்து அநேகர் இன்றைக்கும் பகுத்து அறிவில்லாதவர்களாக சிலர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எந்த இடத்துல எதை பேச வேண்டும், அந்நியர்கள் மத்தியில் யாரை குறித்து பேச வேண்டும், அந்நிய ஜனங்கள் மத்தியில் பப்ளிக் மீட்டிங்கில் எதை குறித்து பேச வேண்டும் என்பது குறித்து அறியாமல் இருக்கிறதுனால கிறிஸ்துவாகிய நமக்கு நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். சில நேரங்களில் ஊழியம் தடைப்படுகிறது, குடும்பங்கள் அருமையாக செதறி போகிறது, சபைகள் கட்டப்படாமல் நிலைமையாகிறது. அநேக நேரங்களில் பலவிதமான மனிதர்கள் எதிர்த்து கொண்டு தடை செய்கிறார்கள் ஊழியங்களை. காரணம் அது நமக்கு அறியாதனால சிலருக்கு, உங்களுக்கு நல்லா தெரிந்திருக்கும். ஆனால்
இந்த நாளில் படித்துக் கொள்வது மிக அவசியமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 27ஆம் வசனத்துல, மற்றவர்களுக்கு போதிக்கிற நாம் என்னத்தானே என் சரீரத்தை அடிக்க கொள்ளுகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுலானவர் சொல்ல. மற்றவங்களுக்கு போதிக்கிற நாம், மற்றவர்களுக்கு உபதேசிக்கிற நாம், மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நாம் என்னத்தானே முதலாவது நம்முடைய பிரசங்கம் நமக்காகவே இருக்கணும். அது நம்ம குடும்பத்துக்காகவே இருக்கணும். அது நம்முடைய பர்சனல் லைஃபை கூட அது மாற்றுகிறதா இருக்கணும். அதுதான் பிரசங்கம். அதுக்கு அடுத்து தான் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அது அமையும் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. எனவே ஊழியம் என்பது அழைப்பா இருக்கணும். கனமான ஊழியம், தகுதி உள்ள ஊழியம், சீசர்களாக மாறணும். அதுக்கு அடுத்தது ஊழியர்களாக மாறணும். ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் கற்றவர்களாக பைபிள் அறிவும், தேவ ஞானமும், தெய்வீக பக்தியும், விசுவாசமும், விசுவாசத்தின் வீரர்களாக நாம் விளங்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கற்றது கையளவு கல்லாத உலகத்தான் சொல்லுகிறார். ஆனால் பைபிள் முழுவதுமாக கற்றுக்கொள்ள வேண்டும். பைபிள் ஏதோ சாதாரணமான ஒரு சாதாரணமான ஒரு புத்தகம் நினைக்க கூடாது. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தருடைய வார்த்தைகள் அவைகள். பரலோகத்தின் தேவன் கொடுத்த வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தை, அதிசயமான வார்த்தை, அற்புதமான வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தை, அது நம்ம உயிர்ப்பிக்கிற வார்த்தை, நம்மை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, நம்ம ரட்சிப்புகளை கொண்டு வருகிற வார்த்தை. இந்த வார்த்தைகளை தான் ஜீவனுள்ள வார்த்தை. பிதாவாகிய தேவன் நம்மை உருவாக்கின வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவைகளை நன்றாக படிக்க வேண்டும். ஞானிகளுக்கு மறித்து பேதைகளாகிய நமக்கு வெளிப்படுத்தினார் என்று பைபிள் சொல்லுகிற வார்த்தைகள் ஆச்சரியமான காரியமா இருக்கிறது. ஆகவே அழைப்பு, ஊழியத்தின் அழைப்பு, கனமான ஊழியத்தை செய்யும்படியா தகுதிகள், அந்த தேவ ஞானம், தேவனுடைய அறிவு, இவைகள் மூலமாக ஆண்டவருடைய ஊழியம் அற்புதமாக இருக்க வேண்டும். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்களேன். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாய் கர்த்தர் கரம் அவன் மேல் இருந்ததனால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அது கீழே வாசித்து கொண்டே வரும் பொழுது 10ஆம் வசனத்துல, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தான் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். எனக்கு அருமையானவில்லை, இருதயத்தை பக்குவப்படுத்தி அந்த வேதத்தினுடைய அற்புதமான அந்த ஒரு பொக்கிஷம் இருதயமாக மாறினது எஸ்ராவுக்கு. எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் வாசிக்கவும் போதிக்கவும் பிரசங்கிக்கவும் தான் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். நம்முடைய இருதயத்தில் இருக்கணும் வேதம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறதுல உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, இன்று நான் விதிக்கிற கட்டளைகளை உன் இருதயத்துல முதல் வைத்துக்கொள் என்று சொன்னார் ஆண்டவர். நம்முடைய இருதயத்துல இருக்கணும். அதுதான் எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும், நான் அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன். எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன்னு சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீங்கள் அநேக ஜனங்களால வாசிக்கப்படுகிற நிருபங்களாய் இருக்கிறீர்கள். நம்முடைய இருதயமே ஆண்டவருடைய வேதமா இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டும் அதை. ஆகையினாலதான் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விதைக்கிறனுடைய விதையை குறித்து பிசாசு ஆனவன் அவருடைய இருதயத்தில் இந்த வசனத்தை எடுத்து போடுறான். நம்முடைய இருதயத்தில் இருக்கணும் வசனம். அநேகர் அந்த இருதயத்தில் இருப்பதில்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, பைபிள் எடுங்க, அந்த வசனம் எடுங்க, அந்த வசனம் எடுங்க, அது எடுங்க, எடுங்க, வாசிங்க வாசிங்க அப்படின்னு சத்தம் போடுவாங்க பாருங்க. அவங்க வாசிக்கணும், அதோடு கூட நம்மளும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ஆனவர் அந்த வேதபாரகர் பரிசேயர் மத்தியில தைரியம் உள்ளவராக, அதிகாரம் உள்ளவராக தைரியமா போதித்தார். நம்முடைய போதனை அப்படியாக இருக்கணும். ஏதோ யாருக்கோ தாளம் போட்டுக்கின்னு பிரசங்கித்தால் இந்த விசுவாசி போயிடும், அந்த விசுவாசி போயிடும். பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவளா இருக்க வேண்டும். உணர்த்துகிறவள பாவத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும். கண்டனம் செய்து அவர்கள் மனம் திரும்பணும் ஆண்டவருடைய வார்த்தையினால். அதனால என்ன செய்யணும்னாக்கா, நாம் ஆண்டவருடைய வசனத்தை தான் சொல்லணுமே தவிர நாம் கடிந்து கொள்ளக்கூடாது. நான் 28, 29 வருஷமா பிரசங்கிக்கிறேன். ஒருவரும் குற்றப்படுத்தாத பிரசங்கிப்பேன், ஒருவருக்கும் பாதிப்பு இல்லாமல் பிரசங்கிப்பேன். பிரசங்கத்தில் இந்த பிரசங்க பீடம் ஆண்டவர்
ஆண்டவர் வெளிப்படுத்துகிற பிரசங்க பீடம். பைபிள் ஆண்டவருடைய வார்த்தை. பைபிளை கொண்டு குறிப்பிட்ட ஒரு நபரை குத்தி காட்டுவாங்க, செய்யக்கூடாது. குறிப்பிட்ட ஒரு மனிதனை சொல்லி காட்டுவாங்க, செய்யக்கூடாது. குறிப்பிட்ட ஒரு மனிதனை திட்டுவார்கள், சொல்லக்கூடாது. ஊழியர்களை திட்டுவார்கள், விசுவாசிகளை திட்டுவாங்க, ஆத்துமக்களை திட்டுவாங்க, சொந்தக்காரர்களை திட்டுவாங்க. நமக்கு அந்த வேலையே கிடையாது. ஆண்டவரை பற்றி சொன்னோமா, ஆண்டவருடைய நாமத்தை பற்றி சொன்னோமா, ஆண்டவருடைய வசனங்களை சொன்னோமா, வசனம் இப்படி இருக்கு, ஆண்டவர் நம்ம நேசிக்கிறா, ஆண்டவர் இப்படி ஒழுங்கா நடக்க சொல்றார், அப்படி நடந்து கொள்ளுவோம், பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாக நாம மாற்றிக்கொள்வேன் என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிட்டே போயிட்டே இருக்கணும். ஆகவே மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனத்தில் அழகா சொல்லப்படுகிற வார்த்தை, என்ன வார்த்தை வாசிக்கிறோம் என்றால், வேதத்தை அவன் வாயில தேடுவார்களே. பைபிளை நம்முடைய வாயில தேடணும். அந்த அளவில் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். மலாக்கி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், வேதத்தை அவன் வாயில தேடுவார்களே. தேடணும், நம்முடைய வாயில தேடணும் வேதத்தை. அவர்கள் படிக்கும் பொழுதே நம்ம மனப்பாடமாக அந்த வசனத்தை சொல்லணும். ஆகையினால்தான் அந்த பிரசங்கத்தை நாம் ஒரு நாள் அல்ல, அநேக நாட்களாக அதை தியானிக்கணும், எழுதி வைக்கணும், டைரியில் அதை படிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை ருசிக்கணும், ரசிக்கணும். அதை நம்ம எடுத்துக்கொண்டு நாம் என்னை மனம் திரும்ப செய்யுங்கப்பா, நான் மனம் திரும்பணும் என்று சொல்லி நம்மை சொல்லிக்கொண்டு அதுக்கு அடுத்து தான் மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது அது கிரேசியம். அந்த வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிக்கணும், அதிகமாக ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தணும், அதிகமாக ஜெபித்து அப்பொழுதுதான் அந்த வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ரோமர் 2ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 24 வசனங்களை வாசிக்கிறோம். மற்றவர்களுக்கு நீ போதிக்கிற போதகனா இருக்க, பேதைகளுக்கும் போதகனா இருக்க, அநேகருக்கு அறிவை ஊட்டுகிற நீ, மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ, உனக்கு தானே போதிக்காமல் இருக்கலாமா என்று சொல்லி சொல்லப்படுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். பொய் சொல்லாத, களவு செய்யாத, உபச்சாரம் செய்யாத, திருடாத, என்று கொள்ளடிக்காத, இவைகளெல்லாம் ஒழுக்கமாயிரு, பரிசுத்தமாயிரு, எல்லாவற்றையும் சொல்லுகிற நீ, உனக்கு தாமே நீ போதிக்காமல் இருக்கலாமா? முதல் நமக்கு, அதுக்கு அடுத்ததான் அடுத்தவர்களுக்கு. எனவே மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நாம் யார்? மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நீயே உனக்கு நீ போதகனா இருக்க வேண்டும், நம்ம போதிக்க வேண்டும். ஆகினால்தான் ரோமர் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 24 வரை வாசிக்கிறோம். தேவன் ஊருக்கு உபதேசம் பண்ணால் நம்மளை தண்டிக்காம விடமாட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 16ஆம் வசனத்துல, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிருந்து சொல்லப்படுகிறது. ஆகையினாலே நம்முடைய பிரசங்கம் எப்படி இருக்கணும்னா, மற்றவங்களை ரட்சிக்கிற அளவில் இருக்கணும். நம்முடைய பிரசங்கம் மற்றவர்களை ஆறுதல் படுத்துவர்களா இருக்கணும். நம்முடைய பிரசங்கம் மற்றவர்களை மனம் திரும்ப வைக்கணும். நம்முடைய பிரசங்கம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்காக வாழ அவர்களை வைராக்கியம் உள்ளவர்களாக்க வேண்டும். நம்முடைய பிரசங்கம் மற்றவர்களை விசுவாசம் உள்ளவர்களாக தேவனை பின்பற்றுவர்களாக உருவாக்க வேண்டும். நம்முடைய பிரசங்கம் ஆண்டவராகி தேவனுக்காக சாட்சிகளாக வாழ்கிற விசுவாசிகளாக உருவாக்க வேண்டும். நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய சுய ரூபம் அந்த இடத்துல வெளிப்படக்கூடாது. ஆண்டவரை மாத்திரம் தான் வெளிப்படுத்த வேண்டும், ஆண்டவரை மாத்திரம் தான் ஞாபகப்படுத்த வேண்டும், ஆண்டவரை மாத்திரம் தான் அந்த இடத்துல சொல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். சத்தியத்தை சத்தியமா போதிக்கணும். சத்தியத்தை சத்தியமா போதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, எனக்கு அருமையான போதகர்களே, எனக்கு அருமையான பாஸ்டர்மார்களே, ரெவரண்ட்மார்களே, அருமையாக பிஷப்புக்களே, அருமையாக சுவிசேஷகர்களே, அருமையாக தேவ ஊழியர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, அருமையாக உங்கள் யாவருக்கும் கனமான தேவனுடைய தாசர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் என் அன்பின் வேண்டுகோளாயிருக்கிறது. நீங்கள் போதிக்கிறீர்கள் இல்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் சில நேரங்களில் பாட்டு பாட சொன்னாக்கா வசனம், வசனம் சொல்ல சொன்னா பாட்டு, அப்படியாக ஆராதனை முடிஞ்ச உடனே மறுபடியும் ஆராதனை, இப்படியாக நிறைய பேர் ஜபம் பண்ண சொன்னா பிரசங்கம், இப்படியா ஆண்டவர் பகுத்தறிவு இல்லாமல், ஜென்ரல் நாலேஜ் இல்லாமல் சில பேர் செயல்படுவார்கள். அப்படியாக்கல, நமக்கு எந்த பொறுப்பை கொடுக்குறாங்களோ அந்த பொறுப்பை நாம் செய்து முடிக்கணும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 6 வசனங்கள் கட்டு கதைகளோ, ஏதோ வம்ச வரலாறோ, ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டு, ஏதோ ஒரு ஜோக்கு, ஏதோ ஒரு பாடல், ஏதோ ஒரு மனுஷன், ஏதோ ஒருத்தனை குறை சொல்லி, ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு
நம்ம போறதல்ல. நம்ம குடும்ப கதைகளை, நம்ம சோக கதைகளை, நம்ம ஏதோ ஒரு கட்டு கதைகளை சொல்றதல்ல. ஆண்டவருடைய அன்பு குறித்து சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய அதிசயத்தை குறித்து சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு குறித்து சொல்ல வேண்டும். பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். பரலோகத்துக்கு தகுதி உள்ளவராக கடந்து போக அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அதோடு கூட அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே தங்களுக்கு வசப்படுத்தி ஏதோ விசுவாசிகளை கூட அந்த சத்தியத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு ஏதோ கட்டுக்கதைகளுக்குள்ளாக வழிநடத்தி ஜனங்களை ஏமாற்றுவர்களாக இருக்கக்கூடாது. கள்ள போதகனாக, கள்ள கிறிஸ்தவர்களாக, கள்ள ஊழியனாக இருக்கக்கூடாது. தேவனுக்காக சாட்சி உள்ள வாழ்க்கையா வாழ வேண்டும். பைபிளை போதிக்கிற நாம் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யாரும் வஞ்சிக்க கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, உபச்சாரம் செய்யக்கூடாது, உபச்சார காரியங்கள் ஈடுபடக்கூடாது, அப்படிப்பட்ட ஆபாசமான வார்த்தைகளும் பேசக்கூடாது. ஒழுக்கமுள்ளவர்களா, பரிசுத்தம் உள்ளவர்களா, தேவனை பிரதிபலிக்கிறவர்களா, தேவனுக்காக நடக்கிறவர்களாக நம் மேல யோசிப்பு போல அநேகர் ஆண்டவரை போல நம்ம மேல் குற்றம் சுமத்தினாலும் பரவாயில்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிற வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 11, 12 வாசிக்கிறோம். என் நாமத்து நிமித்தமாக உங்கள் மேல் பொய்யான வார்த்தைகளை சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நம் பொய் சொல்வார்கள், குற்றம் சுமத்துவார்கள், போராமை கொள்ளுவார்கள், நமக்கு அபாண்டமான வார்த்தைகளை சொல்வார்கள். ஐ டோன்ட் கேர். நாம் செய்ய வேண்டிய வார்த்தை நாம் சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டிய வார்த்தை, செய்ய வேண்டிய ஊழியத்தை நாம் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தத்தோடு, அற்புதமாக அவைகளெல்லாம் தாங்கிக் கொள்ள கிருபை தாங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, சாட்சியனருக்கு பலன் தாருங்கப்பா, பரிசுத்த ஆவியானவருக்கு துணை நெருங்கப்பா என்று சொல்லி நம் கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, நம்முடைய வாயை மூடிக்கொண்டு ஆண்டவரை மாத்திரம் துதித்து கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையில் போனால் அந்த பொய்யெல்லாம் ஒரு நாளைக்கு மெய்யாக்கிவிடும். அந்த பொய்யெல்லாம் ஒரு நாளைக்கு வெட்ட வெளிச்சத்தில் வந்துவிடும். அவர்கள் எல்லாம் ஓடி போவார்கள், ஓடி போவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். தேவன் உன்னை தலை உயர்த்தி வைப்பார். அமைதியா இருக்க வேண்டும். நாம் அமைதியா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். அதனால்தான் சொல்றார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, பைபிளை 5 பாகங்களாக நாம் போதிக்கலாம். ஒவ்வொரு வாரமாக எப்படி போதிக்க வேண்டும் என்றால், முதலாவதாக நல்லா புரிந்து கொள்ளுங்கள், குறிப்பு இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவுசெய்து நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எப்படி போதிக்க வேண்டும், எப்படி போதிக்க கூடாது. how to preach, how not to preach. எப்படி போதிக்க வேண்டும், எப்படி போதிக்க கூடாது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு போதிக்கணும். அது எப்படி என்றால், முதலாவதாக ஒரு வசனம், உனக்கு சமாதானம், சமாதானம், த பீஸ் ஆஃப் காட், இல்லைனாக்கா பீஸ். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அல்லது பிளஸ்ஸிங், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 பிளஸ்ஸிங், ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம். இந்த ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்னா, யாருக்கு சமாதானம் இல்லை, யாருக்கு சமாதானம் கிடைக்கும், யார் சமாதானத்தை கொடுப்பது, சமாதானத்துக்கு காரணர் யார், அது எப்படி இருந்தால் நாம் பெற்றுக்கொள்வது என்று பகுத்து அறிந்து அவைகளை போதிக்க வேண்டும். ஆசீர்வாதம் என்றால் என்ன, ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, எப்படி அதை பெற்றுக்கொள்வது, யார் அதை தருவது, அதை எப்படி அனுபவிப்பது என்று வார்த்தைகளை நாம் அழகாக ஒரு நோட் புக் எடுத்து எழுதி அதை வைத்துக்கொண்டு பிரசங்கிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மிகுந்த சந்தோஷம். ஆகவே முதல் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை கோர்வையாக, அன்பு என்றால் என்ன, இரக்கம் என்றால் என்ன, தயவு என்றால் என்ன, ஆண்டவருடைய பிரசன்னம் என்றால் என்ன, ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய கிருபை, இவைகளெல்லாம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும் கிருபை, யார் பெற்றுக்கொண்டார்கள், எப்படி இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியும், அது எப்படி இல்லைன்னா அந்த கிருபையை நம்ம போக்கடிக்க முடியும் என்று அந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு பிரசங்கிப்பது முதலாவதாக. இரண்டாவதாக ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு போதிப்பது. ஒரு அதிகாரம், இப்பொழுது ஒரு அதிகாரம்னா, நீங்கள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா 10 கட்டளைகள், அந்த 10 கட்டளைகளை, அதாவது 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அப்போ அந்த அதிகாரம் முழுவதுமாக வாசிப்பது, ஒவ்வொன்றாக, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, அந்த அதிகாரத்தையே வாசித்து முடிச்சிருது. அதே மாதிரியே சில அதிகாரங்கள் இருக்கு, அந்த ஒவ்வொரு அதிகாரங்களை படித்து அதோடு கூட முடிச்சுவது ரெண்டாவதாக. மூன்றாவதாக ஒரு நபரை குறித்து எடுத்துக்கொள்வது மூன்றாவதாக.
ஒரு விசுவாசம் உள்ள பக்தனை குறித்து எடுத்துக்கொள்வது. ஒரு ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அல்லது எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல நம்முடைய முற்பிதாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை குறித்து, ஒரு நபரை குறித்து, ஒரு ஆபிரகாமை குறித்து, ஒரு ஈசாக்க குறித்து, ஒரு யாக்கோபை குறித்து, ஒரு யோசேப்பை குறித்து, ஒரு தானியேலை குறித்து, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து, ஒரு தானியேலை குறித்து, ஒரு சகரியாவை குறித்து, ஒரு தாவீதை குறித்து, ஒரு சாலமோனை குறித்து, இப்படியாக ஒரு யோசுவா குறித்து, காலேப்பு குறித்து, மரியாளை குறித்து, அன்னாளை குறித்து, தெபொராளை குறித்து, இப்படியாக பெண்களை குறித்தும் ஆண்களை குறித்தும் பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஆண்டவர் அவங்களை எப்படி நடத்தினார், அவர்கள் எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி ஆண்டவரை கெட்டி பிடித்து கொண்டார்கள் என்று ஒரு நபரை குறித்து அந்த தியானித்து அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய அவருடைய நடத்தை என்ன, ஆண்டவருக்காக எப்படி வாழ்ந்தார்கள் என்பது குறித்து மூன்றாவதாக ஒரு நபரை எடுத்து ஒரு நபர்களை பவுல குறித்தும் ஸ்தேவானை குறித்தும் விசுவாசி வீரர்கள் குறித்தும் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் அந்த நபர்களை குறித்து நற்கிரி செய்தவர்களையும் துர்க்கிரி செய்தவர்களையும் அல்லது தேவனுக்கு துரோகம் செய்தவர்களையும் நன்மை செய்தவர்களும் விசுவாசம் உள்ளவரா சாட்சியா வாழ்ந்தவர்களை குறித்து ஒரு நபரை குறித்து அவருடைய குணலட்சணங்கள் அவருடைய கேரக்டர்களை எழுதி போதிப்பது தான் போதனை. மூன்றாவதாக நான்காவதாக ஒரு சரித்திரம், ஒரு ஸ்டோரி. இஸ்ரேல் சரித்திரம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அந்த அதிகாரங்கள் நிறைய அதிகாரங்கள். இஸ்ரேல் அந்த பழைய ஏற்பாட்டை மொத்தத்தையும் படிக்கணும்னா ஒரு 4-5 அதிகாரம் சொல்றேன் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அதுக்கடுத்து யோசுவா 24ஆம் அதிகாரம், நெகேமியா 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், சங்கீதம் 78ஆம் சங்கீதம், 95ஆம் சங்கீதம். இந்த அதிகாரங்களை நியாயாதிபதிகள் புஸ்தகங்கள் கூட வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் கூட அந்த 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடக்கிற சம்பவங்களை சுருக்கமாக ஒரு சரித்திரத்தை நாம் படித்துக் கொள்ளலாம். அற்புதமா இருக்கும் பாருங்க இந்த அதிகாரங்களை படிச்சீங்களானாக்கா. அப்போ ஒரு சரித்திரத்தை எடுத்து போதிப்பது, அந்த தேசம், அந்த இடத்துல வாழ்ந்த ஜனங்கள், அந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைங்க, அந்த இடத்துல பாதுகாப்பு, அந்த இடத்துல அழிவு, அந்த இடத்துல மீட்பு, ஆண்டவர் கொண்டு வந்த விதங்கள், அந்த தேசத்துல குடியிருந்தவர்கள், என்ன நடந்தது, எப்படி ஆனது, அது எப்படி உருவாகினது, யார் உருவாக்கினது, யார் அதை படைத்தது என்று சொல்லி அருமையாக யார் அதை அபகரித்தது, தேவன் அதை எப்படி கொடுத்தார், எப்படி யுத்தம் நடந்தது, அவைகளை அந்த டேட்டும் சொல்லலாம், அந்த வார்த்தையிலும் சொல்லலாம், அந்த ஹேரை சொல்லலாம். அப்படியாக ஒவ்வொரு சரித்திரத்தை புஸ்தகங்களில் நாம் படிக்கலாம். ஐந்தாவதாக ஒரு மிஷனரிகளை, அவர்கள் ஊழியங்கள், பைபிளை யார் எழுதினது, இவைகளை சொல்லலாம். மிஷனரிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். புத்தகங்களை படிக்கணும், மிஷனரி புத்தகங்களை படிக்கணும், அநேக பிரசங்க புத்தகங்களை படிக்கணும், அநேக புத்தகங்களை படிக்கணும், அநேக ஸ்டோரி புத்தகங்களை படிக்கணும். பைபிளினுடைய சம்பவங்களை எழுதியிருக்கிறத நமக்கு விருப்பமான புத்தகங்களை எடுத்து நமக்கு அந்த அளவில் சத்தியங்களை கற்றுக்கொள்ளும். நிறைய பேர் எழுதியிருப்பார்கள். ஒரு புத்தகம் முழுவதும் வாசித்தால் ஒரு சம்பவம் நமக்கு கிடைக்கும். அது நம்ம ஊழியத்திற்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சபைக்கு, நம்முடைய ஊழியங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அது. ஆகவே ஒரு மிஷனரி நபரை, ஒரு டிஎல் மூடி யாரு, அவர் என்ன செஞ்சார், ஒரு வசனத்தை வாசித்து அவர் செஞ்ச காரியம் என்ன, வில்லியம் கேர் யாரு, அவர் என்ன செஞ்சார் மிஷனரியாக, அவர் செஞ்ச காரியங்கள், அவர் மாற்றின காரியங்கள், அவர் உருவாக்கின காரியங்கள், அவர் உருவாக்கின வசனங்கள், அதை சொல்லி ஒரு மிஷனரிக்காக நம்முடைய ஊழியங்களுக்கு கூட மிஷனரி ஊழியங்களை செய்யணும், நம்முடைய பிள்ளைகள் எழுமணும், நாம் அதை உதவி செய்யணும் என்று சொல்லி ஊக்குவித்து அந்த மிஷனரி ஊழியங்களை உருவாக்க வேண்டும். சீகன் பால் யாரு, அந்த சீகன் பால் என்ன செஞ்சாரு, அவர் என்ன காரியங்களை செஞ்சார், டிஎல் மூடி என்ன செஞ்சாரு, இப்படி ஒவ்வொரு காரியங்கள் பைபிள் எழுதினதை யாரு, எந்த இடத்துல எழுதினார்கள், எந்த மொழிபெயர்த்தார்கள், அவர்கள் என்ன பாஷை கற்றுக்கொண்டார்கள், ஏன் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, ஏன் அவங்க அப்பா அம்மா அனுப்பி வைத்தார்கள், நம்ம நாட்டில் ஏன் ரத்த சாட்சிகளை மறிக்க வேண்டும், சிஎம்சி ஹாஸ்பிட்டல் கட்டினது யாரு, இப்படி அநேக ஹாஸ்டல்கள் கட்டினது யாரு, சபைகளை கட்டினது யாரு, ஊழியங்கள் உருவாக்குனது யாரு, டிராக்ஸ் அடித்தது யாரு, பைபிள் எழுதினது யாரு, புதிய ஏற்பாட்டை எழுதின யாரு, பழைய ஏற்பாட்டை எழுதினது யாரு, மார்ட்டின் லூத்தர் யாரு, இவர்கள் சரித்திரங்கள் மிஷனரிகளை நாம் படித்து அவர்களுடைய வாழ்வில ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்லி மிஷனரி ஊழியர்களுக்கு ஜெபிக்கணும், கொடுக்கணும், தாங்கணும், அவர்களை குறித்து அறிந்து கொண்டு அவர்களை போல ஒரு ஊக்குவித்து, ஒரு மோட்டிவேஷன், ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு உருவாக்குதல் நம்முடைய சபைகளிலே, நம்முடைய பிள்ளைகளிலே
நம்முடைய குடும்பங்களில, நம்முடைய சந்ததிகளில, நம்ம தேசத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை இப்படிதான் செய்வேன். ஆகவே பிரசங்கிப்பது ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறது அல்ல. ஊருக்கு உபதேசம் அல்ல. நமக்கு முதலாவதாக சொல்ல வேண்டும். ஆகவே இந்த 5 வகையான பிரசங்கம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வித்தியாசமாக பிரசங்கிக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமாக அது ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து பைபிளை படித்து வேதத்தை வாசித்து ஜெபித்து அதுக்கடுத்தது ஆண்டவருடைய சமூகத்துல அவைகள் எல்லாம் ஒரு டைரி எடுத்து எழுத வேண்டும். ஆகவே ஒரு டைரியில உங்களோட பிரசங்கத்தை எழுத வேண்டும். ஒரு பேப்பர்ல உங்கள் பிரசங்கத்தை எழுத வேண்டும். அது பத்திரமாக அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் அந்த அளவுல ஜாக்கிரதையோட இருக்க வேண்டும். ஃபேன் காற்றுல அடித்து கொண்டு போய்விடும் பேப்பர். அப்புறம் போயிடுச்சுனாக்கா அவர் பிரசங்கமே வராது. சில நேரங்களில் ஞாபகமே இருக்காது. சில சம்பவங்கள் சொல்றதுக்கு சில பேர் ரொம்ப பிரசங்கிப்பார்கள், பெரிய ஞானிகளாக பிரசங்கிப்பார்கள். நிச்சயமாகவே அது ரொம்ப தவறானதா இருக்கிறது. பிரசங்கிக்கும் பொழுது பைபிளை கையில் வைத்துக் கொண்டு பிரசங்கிக்க வேண்டும், அல்லது பிரசங்க பீடத்து மேலே வைத்து பிரசங்கிக்க வேண்டும். நிறைய பேர் பைபிளை மூடி வச்சிருவாங்க, அந்த பக்கம் வச்சிருவாங்க, அண்ணாண்ட பக்கம் பிரசங்கத்தை அண்ணாண்ட பக்கம் போய் நின்றுக்கின்னு அவர் தான் ஞானி, அவர் தான் அறிவாளி, அவர் தான் பெரிய ஆளு என்று சொல்ற மாதிரியும் பைபிளை திறக்கவே மாட்டார் பாருங்க. உங்களுக்கு என்னதான் மனப்பாடமாக தெரிந்தாலும், பைபிள் முழுவதும் நீங்கள் கரைச்சு குடிச்சிருந்தாலும், பைபிள் முழுவதும் நீங்கள் மனப்பாடமாக பேசினா கூட உங்களுக்கு முன்னாடி தேவன் இருக்கணும். அந்த தேவ பக்தியோடு கூட இந்த பைபிளை வைத்துக்கொண்டு நீங்கள் பார்க்காம கூட பிரசங்கம் பண்ணுங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நீங்கள் மனப்பாடமாக சம்பவங்களை சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். உங்களை நான் சல்யூட் பண்ணுறேன், உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை நான் நிச்சயமாகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். ஆனால் பைபிள் முன்னதாக இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கம் பைபிள் தான். நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய புத்தி, நம்முடைய பலன், நம்முடைய சுய ஞானம் அல்ல அதெல்லாம் நாம் பேசுகிறது. இப்போ சபையில் நிறைய பேர் சபையில் பைபிளை மூடி வச்சிருவாங்க, வீட்டில் மூடி வச்சிருவாங்க, பைபிள் அந்த பேக்லேருந்து எடுக்க மாட்டாங்க. எனக்கு மனப்படாமல் தெரியும், படிங்க, படிங்க நீ அப்படின்னுவாங்க. தப்பு, மகா தப்பு. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்களா அவங்க எடுப்பாங்க. நீங்கள் வாசித்துட்டே நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்களா, நான் பைபிள் எடுக்க இவ்வளவு நேரமா, விசுவாசியா நீ, பைபிள் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் இவங்க கையில் இருக்காது. தப்பு, அதெல்லாம் மகா தப்பு. கடவுள் அதை கவனிக்கிறார். ஆகையினால ஆண்டவருக்கு முன்னதாக நாம் பெரிய அறிவாளி அல்ல, நம்ம எல்லாம் பெரிய 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 இது கிடையாது, ஒன்றுமே இல்லை நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி. ஆகையினால ஆண்டவரே உங்க வேதவசனம், உங்க வார்த்தைங்க, ஆகையினால அந்த வார்த்தையை பயபக்தியாக கையில் எடுத்து நாம் பிரசங்கிக்கும் பொழுது நம்ம பார்க்கிற மனிதர்களும் நாம் பார்க்கிற விசுவாசிகளும் பக்தி உண்டாகும். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா செல்போன், சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா லேப்டாப், அந்த நூதனமான பொருட்களை வைத்து பிரசங்கிப்பார்கள். நல்லதுதான், இல்லைன்னு சொல்லவில்லை. அதெல்லாம் குறிப்புகள் நிறைய இருக்கு, எடுத்துக்கொள்ளலாம், பிரசங்கிக்கலாம். அதில் லோட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, டைப் பண்ணி வந்திருப்பாங்க. நல்லதுதான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனாலும் அது சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். இது சார்ஜ் நம்மளை ஏற்றும், இது சார்ஜ் நம்மளை பண்ணும். ஆகையினால பைபிள் மிக முக்கியமானது, இம்பார்ட்டன்ட். அவைகளெல்லாம் வைத்துக் கொள்ளுங்க, அதை பக்கத்தில் பைபிளை வைத்துக் கொள்ளும் போது. ஆகையினால் உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவ தாசர்களே, உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, எனக்கு தெரிந்தவைகள் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். நீங்கள்லாம் கற்றவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், பெரிய உன்னதமான ஊழியர்கள், உன்னதமான ஊழியத்தை செய்கிற தேவதாசர்கள். உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு பாகத்தில் இன்னொரு தலைப்பில் உங்களை சந்திக்க கர்த்தர் உதவி செய்வராக. எப்படி போதிக்க வேண்டும், எப்படி போதிக்க கூடாது என்பது குறித்து அருமையான பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அற்புதமான பாடங்கள் இவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். சில நேரங்களில் பாடல் பாடியிருக்கிறார்கள் பைபிளில், அவைகளை எடுத்துக்கொண்டு என்ன செய்யலாம், அவைகளை என்கரேஜ்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி பாடல்கள் ஆராதனைகள் எல்லாம் செய்யலாம். கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிற கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். காட் பிளெஸ் யூ ஆல். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால மீண்டும் வாழ்த்துகிறேன். காட் பிளெஸ்.